சாதிக்க முடியலடா. அவன் பேரு தினேஷ், அவங்க அப்பன் பேரு வெங்கடேஷ், அவன் பேரு செல்வி, அவங்க மூத்தாரு பேரு ரமேஷ், அவங்க மூத்தாரு பொண்டாட்டி பேரு பானு, வரதட்சணை கோடு மீன். எனக்கு புள்ளிய சாகடிச்சு போட்டுட்டாங்க. என்ன என் பேர் ராணி. பொம்பளை கொடுத்தது இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடையும் வந்திருந்தா. அவங்க வந்து கூப்பிட்டு வந்தாங்க. கொடையும் வந்தால் நீங்களே வச்சுக்கிறதா அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. சரி அனுப்பணும் கூப்பிட்டு போனாங்க. அப்புறமா வரதா 50,000 1,00,000 வாங்கி கொடு கடை வைக்கிறேன்னு சொன்னான். கடை இப்போ தம்பி படிக்கிறான், பிகாம் முடிக்கிறான். அவனுக்கு கட்டு வந்து அவன் படிக்கிறதுக்கு போயிட்டானா நான் அதுக்கு பின்னாடி எதுனா ஒன்று தரேன்னு சொன்னான். சரி நான் கடைக்கு போகிறேங்க, எங்கள் வீட்டில் என்ன கூலி போகிறேன். ஏன்னா ஏமா புள்ளிய வச்சு என்னால் கடையில் வேலை செய்ய முடியும். இந்த புள்ளிய நல்லா வச்சு நிறுவனம் விட்டுட்டு போனேன். இப்போ 8 நாள் தான் ஆகுது. நான் என் புள்ளி எனக்கு வச்சுருக்கேன். நகை போட்டான், 1,00,000 கையில் கொடுத்தான். அவனுக்கு 1.25 பவுன் போட்டான். நீரை கட்டு சாமான் சட்டு மொத்தம் அவளுக்கு என்ன வேணுமோ அனைத்தும் வீட்டில் கூட வீட்டுக்கு இருக்கிற பொருள் பூரா நான் தான் வீட்டுக்கும் காசு கொடுத்தேன். சமயத்தில் இருந்தா கொடுத்து அனுப்பினேன். அது இல்லாத அந்த போட்ட நெகையவே என்ன பண்ணாங்க, கண்டர் வெட்டுறன்னு ஒரு வாட்டி வாங்கி 10 பவுன் வச்சுக்கினாங்க. திருப்பி வீடு கட்டுறன்னு 10 பவுன் வாங்கி வச்சுக்கினாங்க. என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? நீ 1,00,000 கொண்டு வந்து கொடுக்கல, நீ கொடுக்காத நீ என்னத்துக்கு இருக்கிற, எங்க அப்பங்க அம்மான்னு சோறு போட்டா நீ வீட்டுல இரு இல்லைன்னா இருக்காத அப்படின்னு சொல்லி இவங்க ஆம்பளை நாட்டி அவங்க மாமியார் செல்வி, மாமனார் வெங்கடேசன், அவங்க மூத்தாரு அருண்குமார், இவங்க தினேஷ்குமார், இவங்க 4 பேர் தாங்க. பிள்ளைக்கு அடிச்சு சாவடிச்சுட்டு அவங்க தான் அடிச்சு சாவடிச்சுட்டு இவங்களா தூக்கி மேலே மாட்டிட்டு அது காத்தாடு செத்த பணத்துக்கு 1 மணிக்கு சொல்றாங்க. அவங்க சொன்னல பக்கத்துக்கு அருவங்க பிள்ளைய அடிச்சு சாவடிச்சுட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை. போலீஸ்கார் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணின்னு நின்றுக்குன்னு அவனு இழுத்துன்னு வந்து விடுறாங்க. எங்களுக்கு எங்களையும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஊருக்கு பொண்ணை கொடுத்தீங்க? எங்க பொண்ணு தோம்பலி கொடுத்தாங்க. பேகாரிலேருந்து தோம்பலி கொடுத்தாங்க. என்ன பண்றாரு உங்க மாப்பிள்ள? அவன் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவன் கல்யாணம் பண்ணதுக்கு வந்து நான் மெட்ராஸில் 40,000 சம்பளம் வாங்குறேன், கம்பெனியில் இருக்கிறான்னு தான் கட்டின்னு வந்ததுங்க. கடைசியில் வந்து அவங்க ஒரு கம்பெனிக்கு போல போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி கல்யாணத்தை பண்ணி நம்ம இன்னும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே பொழைக்க வச்சு எங்கள் பொண்ணு பொழைச்சிச்சு. பொழைச்சதுனால கொஞ்ச நாள் குழந்தை பிறந்தோம். குழந்தை பிறந்ததுலேருந்து கருவு தெரிச்சதுலேருந்து ₹1 ஒரு நாள் கொடுத்துக்க மாட்டாங்க, பண்ண மாட்டான். போனால் ஆட்டு விட்டா கூட்டு வந்துக்குவான். கூட்டு வந்துக்குவானா சரி நம்மளுக்கு ஒரு பொண்ணு நம்ம பண்ணலாம். அவன் திருந்துவான் நானும் இவ்வளோ நாளான்ட்டான். அவன் திருந்தலை. இப்போ எங்கள் பொண்ணு அந்த காசு கோசரை அடைஞ்சல் பண்ணி நகையெல்லாம் கேட்டுச்சு. எங்கள் பொண்ணு ஒரு விஷயத்து பணம் ஒன்று கூட இல்லையே, இவ்வளோ நகை போட்டு எங்கள் அம்மா விட்டார் ஒன்று கூட கொடுக்கலையே நீ, எனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டதுனால நைட்டே அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.